குட் மார்னிங். நாம போன வாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரங்களை பார்த்தோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு கடவுளை விட்டு விலகி அதனால மோசமான நிலைக்கு போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு புதுசா ஒரு புக்கை பார்க்க போறோம். அதுதான் சாமுவேலின் முதலாம் புத்தகம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். முதல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் இருக்குது. அது என்ன தெரியுமா? அது அன்னாளின் ஜெபம். அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நம்ம கத்துக்க போறோம். அதை இன்டர்மீடியட் டீச்சர்ஸ் அண்ட் பிள்ளைங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. இப்ப நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஆயர் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் பள்ளியை மிக சிறப்பாக அதிக கவனத்தோடும் திட்டமிட்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, தன்னார்வ தொண்டர்களே, காணொளி காட்சி மூலமாய் கண்டு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகின்ற படிக்கின்ற பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று பேண்டமிக் பீரியனுடைய ஊரடங்கு இருக்கிற வரையிலும் சில காலம், கொஞ்ச காலம் இந்த காணொளி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக ஆண்டவர் இந்த ஊரடங்கு சட்டத்தை நீக்கி நாம் எல்லோரும் ஆலயத்தில் வந்து ஓய்வு நாள் பள்ளி நடத்துகிற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரருளால் என்னுடைய ஓய்வு நாள் பள்ளியை ஆண்டவரே இந்த சந்திக்க முடியாத காலத்திலும் கூட நேரலை மூலமாக, காணொளி மூலமாக குழந்தை செல்வங்களை ஆண்டவருடைய பாதையிலே நடத்துகின்ற இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஓய்வு நாள் பள்ளியை நடத்துகின்ற பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற அத்தனை அன்பர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகள் உம்மை அறிகிற அறிவிலே நாள்தோறும் வளரட்டும். இந்த காணொளி காட்சி மூலமாய் பிள்ளைகள் உம்மை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உம்முடைய சத்தியத்தை அதிகமாய் ஏற்றுக்கொள்ளவும் கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you children. God bless you. Good morning friends. Psalms 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சன், வின், சி எல்லாம் அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. எஸ், நம்ம காட் நம்மளை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. He is எல்ரோயி. அவரை பிரைஸ் பண்ணி இந்த பாட்டை பாடலாமா? அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். நான் குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கொரு தேவன் உண்டு.
என்னை காண்கின்றார். எல்லோஹி என்னை காணும் தேவனே, எல்லோஹி என்னை காணும் தேவனே, எல்லோஹி என்னை காணும் தேவனே, எல்லோஹி என்னை காணும் தேவனே. இன்னைக்கான நம்மளோட தலைப்பு என்னன்னா ஹேனாஸ் பிரேயர் அல்லது அன்னாளின் ஜெபம். பிரேயர் அப்படிங்கிறது என்னன்னா நம்மள ஜீசஸ்க்கு நேராகவும் ஹெவனுக்கு நேராகவும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல விஷயம். இந்த பிரேயர் இஸ் லைக் a toll free number available 24/7 with no service charges and no recharge. இத பத்தி நம்மளுடைய சண்டே கிளாஸ் பசங்க பாடின ஒரு பாட்டு இப்ப நம்ம கேட்போமா? Prayer is a good thing that dumps every bad thing, and it is the way that leads to Him. Prayer is a good thing that dumps every bad thing, and it is the way that leads to Him. பண்ணும்போது எல்லா மனுஷருக்காகவும் பிரேயர் பண்ணணும்னு பால் அங்கிள் திமோத்திக்கு லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு இல்லையா? அத பத்தி விபிஎஸ்ல கூட நம்ம ஒரு பாட்டை பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம திரும்பி ரீகால் பண்ணி பார்ப்போமா? ரொம்ப செல்ஃபிஷாக பிரேயர் நீயும் பண்ணாதே. பால் ப்ரே ஃபார் ஆல் த பீப்புள் என்று சொன்னாரே. ரொம்ப செல்ஃபிஷாக பிரேயர் நீயும் பண்ணாதே. பால் ப்ரே ஃபார் ஆல் த பீப்புள் என்று சொன்னாரே. பீஸ்ஃபுல்லாக வாழ இன்டர்சீடு பண்ணு. கிங் அண்ட் கண்ட்ரி மென்னுக்காக பிரேயர் பண்ணு. பீஸ்ஃபுல்லாக வாழ இன்டர்சீடு பண்ணு. கிங் அண்ட் கண்ட்ரி மென்னுக்காக பிரேயர் பண்ணு. இத 1 தீமோத்தி 2:1-2-3 சொல்லுது பாரு. ரொம்ப செல்ஃபிஷாக பிரேயர் நீயும் பண்ணாதே. பால் ப்ரே ஃபார் ஆல் த பீப்புள் என்று சொன்னாரே. ரொம்ப செல்ஃபிஷாக பிரேயர் நீயும் பண்ணாதே. பால் ப்ரே ஃபார் ஆல் த பீப்புள் என்று சொன்னாரே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீக்கோட மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். இந்த வேர்ஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வேர்ஸ் தான். ஏன்னா நம்ம இது பேஸ் பண்ணி சண்டே கிளாஸில் ஒரு சாங் பாடியிருக்கோம். ஜெரேமியா 33:3. கால் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ அண்ட் டெல் யூ கிரேட் அண்ட் அன்சர்ச்சபிள் திங்ஸ் யூ டு நாட் நோ. ஜெரேமியா 33:3. இன்னொரு தடவை சொல்லலாம். Call to me and I will answer you and tell you great and unsearchable things you do not know. Jeremiah 33:3. இப்போ நம்ம இந்த வருஷம் தமிழில் படிக்கலாம்.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. Of course, prayer is speaking with God. ஆனால் அது எப்படி பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும், யார் யாருக்காகலாம் பண்ணணும்னு தெரியலையா? இருக்கவே இருக்கு. அதான் ஜீசஸ் நமக்கு சொல்லி தந்த லார்ட்ஸ் பிரேயர். அதை இப்போ பாட்டா கற்றுக்கலாமா? Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Forgive our trespasses. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Oh Lord, lead us not into temptation, but save us from evil. And the kingdom, the power, and the glory forever will be thine. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Till March 2020, everything moved smoothly. School time, game time, parties, and a busy future to look forward to. But then came the invisible COVID-19. It shattered all of our dreams. The schools were shut and we had to lock ourselves at home. The atmosphere around us changed and was filled with the dread of capturing COVID, sicknesses, deaths, loss of loved ones, huge medical bills, business shutdown, and financial stress all around. In the midst of times like this, let us not forget that Jesus is with us. Let us recall an incident which took place long ago during the time of Jesus. In the Bible, in Mark chapter 4, verse 36 to 39, we read, Jesus was in the ship. There arose a huge storm of wind, and the waves beat into the ship so that now it was full. Jesus was in the hinder part of the ship, asleep on a pillow. The disciples awake him and say, Master, don't you care we are perishing? Jesus then arose and rebuked the wind and said to the sea, Peace, be still. Immediately the wind ceased and there was great calm. Yes, though it might seem that Jesus is sleeping, let us not forget that he is still with us.
Even though the COVID winds and waves blow over us, let us remember that a loving and caring Jesus is always with us. Let us not forget to cling on to his loving arm as we pass through this difficult phase of our lives. He always loves for us and cares for us and is always with us during our darkest times. He will uphold us, strengthen us, guard us, and lead us to a happy future. He is ever faithful and he always loves for us. No one in this world can care for you like Jesus. With this thought in mind, can we all sing the song, No One Ever Cared for Me Like Jesus? I would love to tell you what I think of Jesus, since I found in him a friend so strong and true. I would tell you how he changed my life completely. He did something that no other friend could do. No one ever cared for me like Jesus. There's no other friend so kind as he. No one else could take the sin and darkness from me. Oh, how much he cared for me. All my life was full of sin when Jesus found me. All my heart was full of misery and woe. Jesus placed his strong and loving arms around me, and he led me in the way I ought to go. No one ever cared for me like Jesus. There's no other friend so kind as he. No one else could take the sin and darkness from me. Oh, how much he cared for me. Every day he comes to me with new assurance. More and more I understand his words of love. But I never know why just he came to save me. Till someday I see his blessed face above. No one else could take the sin and darkness from me. Oh, how much he cared for me. ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க. அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணக்கூடிய நிலைமை வராமல் வீட்லேயே இருந்து நல்ல மெடிகேஷன் சாப்பிட்டு பூர்ண சுகம் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எப்படியாவது இந்த வருஷம் ப்ரொமோஷன் எனக்கு வந்துருங்க ஆண்டவரே. எங்கள் ஆஃபீஸ்லேயே மிகப்பெரிய ஆளை என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, நீண்ட நாட்களாக உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் ஏசப்பா. ஒரு லேண்ட் வேணும், அதில் ஒரு வீடு வேணும், வெளியே சுற்றிலும் கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஒன்று நீங்கள் தான் எனக்கு தரணும். என்னோட ஆசை என்னன்னா, ரொம்ப உருக்கமாக ப்ரே பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்படி என்ன தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க?
ஒரு லேண்டு வேணும், ஒரு வீடு வேணும், சுற்றி கொஞ்சம் முற்றம் இருக்கணும். அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். என்ன லேண்டு வீடு முற்றம் எல்லாம் சேர்ந்து வேணுமா? ஏன் கடவுளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க? அவருக்கு எல்லாம் இருந்தால் ஒரு 4 பேருக்கு பிரித்து கொடுப்பார்ல. இல்லை, எனக்கு அப்படிதான் வேணும். கடவுள் தருவார். ஐ வில் வெயிட். வேற ஆசை பெருநாசம் சொல்லிட்டேன். நீங்க ப்ரே பண்ணது பெருசா கட்சிச்சு போல. நிலம் நல்லா இருக்குது, வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுள் எல்லாரோட ஜபத்தையும் கேட்பாரு. எனக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் எவ்வளவோ ப்ரே பண்ணேன், அவர் தரவே இல்லை. நானும் பல வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்டது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதை கடவுள் எனக்கு இப்போ தந்திருக்காரு. திஸ் இஸ் காட்ஸ் ரைட் டைம். பில்டிங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறீங்களா? இல்லை. ஓ, வீடு கட்டி வாடகை கொடுக்க போறீங்களா? இல்லை, நான் கேட்டதே வேற. என்னோட ஆசை என்னன்னா, நீங்க எனக்கு இந்த இடத்தையும் ஒரு வீடு கட்ட ஸ்பான்சரையும் கொடுத்தீங்கன்னா நான் அனாதை பிள்ளைங்களுக்காக ஒரு இல்லம் கட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது என் மனசுல எரியற தாகம் இயேசுவே. ஆனாலும் என் விருப்பம் இல்லை, உங்க விருப்பமே நிறைவேறட்டும் இயேசப்பா. அனாதை இல்லம்மா? ஆமா ஆமா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடவுள் எனக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையை அவருக்காக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, விருப்பம், ஜபம் எல்லாமே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அண்ணாவோட ஜபத்தை பார்த்தீங்களா? எனக்கு ஒரு பையனை கொடுங்க, அவனை உங்களுக்காகவே நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஜபம் பண்ணாங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். கடவுள் எனக்கு இந்த வீடை கொடுத்துருக்காரு, அதை கடவுளோட பணிக்காக கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க அப்படின்னு கடவுள் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்லணும். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இது எப்படி சாத்தியமாச்சு? நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமே. எல்லாமே கடவுள் கிருபையால் தான் சாத்தியமாச்சு. ஒரு பெரிய தொழிலதிபர் கோவிட்டால இறந்து போயிட்டாரு. அவருடைய கடைசி ஆசை ஒரு அனாதை இல்லம் கட்டுறதான். அவங்களோட மனைவி என்ன தேடி வந்தாங்க. இட்ஸ் a miracle. இட்ஸ் an unbelievable miracle. வாவ், நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதனால கோவிட்னால பெற்றோரை இழந்த பிள்ளைங்களை தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கும். இப்போ 1000கணக்கான பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, தங்க பெற்றோரை இழந்து. அதனால தான் கடவுள் என்னை இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வாவ், நீங்க சொல்ற ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஐ ஃபீல் லைக் ப்ரேயிங். நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்க வரீங்களா? போலாமே, வாங்க. அம்மா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஆமா, நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாமெல்லாம் ஒரே சர்ச் தானே. ஒரு நாள் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். அது ரொம்ப நாளாச்சு. கோவிட் வந்தது. கடவுள் கிருபையால் வீட்டிலேயே குவாரண்டைனில் ட்ரீட்மெண்ட் பண்ண கடவுள் கிருபை செய்தார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வரல. நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதனால தான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என்னுடைய வேண்டுதலையும் கடவுள் நிறைவேற்றினார். நானும் ஒரு ரிக்வெஸ்ட்டை பல வருஷமாக வச்சுருந்தேன். கடவுள் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தாரு. ஒரு அனாதை இல்லம் கட்டிகிட்டு இருக்கேன். அவளுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதவே போதாது. என்னோட ப்ரேயர் மட்டும்தான் கடவுள் கேட்கல. எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கேன். இந்த வருஷமும் ப்ரொமோஷன் போச்சு. சின்ன சின்ன பசங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை காட் இஸ் நாட் ஆன்சரிங் மீ. அப்படி இல்லைப்பா, கடவுள் எல்லாரோட ஜபத்துக்கும் பதில் கொடுப்பாரு. சிலரோட ஜபத்துக்கு உடனே எஸ்ன்னு சொல்லுவார், என்னோட ஜபத்துக்கு ஆன்சர் பண்ண மாதிரி. சிலரோட ஜபத்துக்கு வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னுவார், இவங்க ஜபத்துக்கு சொன்ன மாதிரி. ஆனால் சிலரோட ப்ரேயருக்கு நோட் சொல்லுவார், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு தேவையே இல்லாததாக இருக்கலாம். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், எப்படியா இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு சின்ன பிள்ளை கத்தி கேட்குதுன்னா அவங்க அப்பா அதை கொடுப்பாங்களா? அது அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரியும்ல. உலக அப்பாக்களே இப்படி இருந்தா உலகத்துக்கே அப்பா எப்படி இருப்பாரு?
ஒருவேளை மேபி அந்த ப்ரொமோஷன் என் பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்துருக்கும் போல. யா தட்ஸ் இட். எது நடந்தாலும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் நன்றி சொல்லலாம். பிரேயர் பத்தி எத்தனையோ பாட்டுகள் இருந்தாலும் நிறைய லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உலகம் பூரா பாப்புலரான சாங் ஜோசப் ஸ்கிரிவன் என்கிறவர் எழுதின வாட்டர் ஃப்ரெண்ட்லி ஹரன் ஜீசஸ் அப்படிங்கிற பாட்டு தான். தமிழ்ல பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பன் தான் உண்டே, நமக்கு துன்பம் வரும்போது பிரேயர் பண்ணினால் துன்பம் கூட இன்பமாக மாறும்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த துன்பமே நம்ம பிரேயர் பண்ணாதனாலதான் சொல்லியிருப்பார் ஜோசப் ஸ்கிரிவன். அந்த பாட்டை இப்போ கேட்போமா? Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what we see of infirmity. Oh, what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. Every trials and temptations, is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will not share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Hi Annie, how is everything going? You know the suffering around us due to COVID. Is there any solution to all these problems? I don't know when this COVID situation will end, but I know the one who can control and change this COVID situation. Ha ha ha! Who can control COVID and bring it to an end? Even science is not able to find a perfect solution to this disease. But God can. He who made this entire universe, He who made you and me, He can easily destroy this invisible enemy named COVID. If He can do so, why has He not done it till now? We have not asked Him in prayer. Our prayer is not sufficient. Jesus said, ask and you will receive. All things you ask in prayer, believing, you shall receive. So you mean only if we pray to God we will see of deliverance from COVID? Then why does not God answer all our prayers? I see some prayers answered immediately, some prayers answered very late, some prayers not answered the way I wanted it to be, some prayers answered not at all. Prayer is not asking God to do our will but surrendering to God's will. All of us need to put our requests to God, but we must allow His will to happen in our lives. That is why we pray in the Lord's Prayer, Thy will be done on earth as it is in heaven. If only God's will is going to happen, then why must we pray? God delights to hear our prayer. It is a conversation with God. Only if we pray, He does His will in our lives. That's what the Bible says, pray without ceasing. We must know that God answers our prayer, and the answer that God gives us is the best answer in our lives. But I know many missionaries who sincerely prayed for their loved ones but have lost them in COVID. Why did not God hear their prayers? We know the devil is very active to destroy the faith of the missionaries through COVID. But Jesus has promised us peace in the midst of troubles. Jesus said, in this world you will have troubles, but cheer up, I have overcome the world. These missionaries still cling on to Christ through prayer and are hopeful that God will lead them in the future. Their faith in God is strengthened even in the midst of unanswered prayers.
That is why they do the missionary work even when their prayers are not answered. Well, now I have stopped praying for those who are suffering from COVID, as there is no one affected in my family by COVID. At present, all of us in my house have taken vaccination. Oh no, we must not pray selfish prayers. Lord, bless me, my parents, my brothers and sisters, and that's enough. We must pray for all those whom we know are suffering. There are millions of people in the hospital suffering from COVID. So many children have become orphans. So many have gone through financial difficulty, and so many have lost their loved ones. They all need our prayers for God to help them. Now I understand the importance of prayer. I am sure if I pray to God sincerely, God will soon stop this COVID wave and bring back normalcy in this world. Yes, we have a great God who is bigger than all the problems and who answers our prayers. Bigger than all the shadows that fall across my path, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all the confusion, bigger than anything, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my problems, bigger than all my fears, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my questions, bigger than anything, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all the giants of fear and unbelief, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my hang-ups, bigger than anything, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my problems, bigger than all my fears, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my questions, bigger than anything, God is bigger than any mountain that I can or cannot see. Bigger than all my problems, bigger than all my fears, God is bigger than any mountain that I can or cannot see. And He is bigger than all my questions, bigger than anything, God is bigger than any mountain that I can or cannot see. God is bigger than any mountain that I can or cannot see. Yes, we have a great God who is bigger than all our problems. Let's hold on to Him during the difficult moments of our life. He loves us and He will do the best things for our life. Good morning. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Wish and pray that you and your families continue to be protected under the watchful eyes of our Lord Jesus Christ. இன்னையோட rope holder prayer பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னு ஆண்டி ப்ரீஃபாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மிஸ்ஸஸ் ரேச்சல் கிறிஸ்டபர். அவங்க யார்? அவங்க நம்ம சண்டே ஸ்கூல் மிஷனரி. ஸோ இந்த சிஇஎஃப் வந்து முன்னாடி குட் நியூஸ் கிளப் நடத்துனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபிசிக்கலாக சில்ட்ரனை மீட் பண்ண முடியாதனால தே ஹவ் கம் அப் வித் அ நியூ ப்ராஜெக்ட் கால் 3-day club. ஸோ இந்த 3-day கிளப்பை ரேச்சல் அக்கா இந்த வாரம் கண்டக்ட் பண்ணாங்க. இட் இஸ் அ வர்ச்சுவல் மோட் ஆஃப் இம்பார்ட்டிங் குட் நியூஸ். அவங்க வந்து இந்த 3 days-ம் பிள்ளைங்களை ஏஜ் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி ஜூனியர் சில்ட்ரன் 8 to 18 years, அப்புறம் ப்ரீ ஸ்கூலர்ஸ் அப்படி தனியாக செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஈச் செஷன் வென்ட் ஆன் ஃபார் 1 to 1.5 hours. அந்த 8 to 18 years category which Akka calls as junior children,
அவங்க 60+ children ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே மோர் தென் 50 people participated. நான் கிறிஸ்டியன்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி ப்ரீ ஸ்கூலர்ஸ் கேட்டகரியிலையும் அக்கா could reach 15+ children. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ காட் இந்த ப்ரிப்ரேஷன்ஸில் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க் பண்ண சொன்னாங்க. சரி, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் என்னென்னா, அக்கா வந்து இந்த 3-day கிளப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் CES கைடன்ஸ். ஸோ இந்த பிள்ளைங்களை அவங்க கூட கண்டினியூஸாக கான்டாக்டில் இருந்து அவங்கள இன்னும் அதிகமாக அவங்கக்கிட்ட காடை பற்றி சொல்கிறதுக்கு அவங்க நிறைய ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆக ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேயா? செகண்ட்லி, மிஸ்டர் கிளமெண்ட் நம்மளோட சர்ச் மிஷனரி. அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் கிராம ஊழியம் பண்ணுறாரு. அங்கிள் வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸாக அவரையும் அவரோட ஃபேமிலியையும் கடவுள் வந்து இந்த பேண்டமிக் மத்தியிலையும் பாதுகாத்துட்டு வர்றாரு. அதுக்காக தேங்க் பண்ண சொன்னாங்க. அவங்க ஊழியம் பண்ணுற கிராமங்களில் நிறைய பேர் கோவிட் அஃபெக்ட் ஆகி அப்புறமா ரெக்கவர் ஆகிருக்காங்க. அதுக்கும் தேங்க் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பாயிண்ட்ஸை அங்கிள் சொன்ன பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அவங்க ஊழியம் பண்ணுற கிராமங்களில் நிறைய பேர் கோவிட் அஃபெக்ட் ஆகி இல்லை ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அவங்க லைவ்லிஹுட்டை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. ஸோ கடவுளை அவங்கள என்கரேஜ் பண்ணி சந்தோஷத்தை கொடுக்க ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அங்கிள் ஊழியம் பண்ணுற கிராமங்களில் ஒன்றான நெல்வாய்ப்பாளையம். ஸோ இங்கே கோவிட் அஃபெக்டான பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. இதே கிராமத்தில் சில்ட்ரன் வந்து ஸ்கின் டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எஸ்பெஷலி ரவி வர்மா, தர்ஷன், இந்த 2 பசங்களும், அது இல்லாமல் மற்ற நிறைய பசங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அங்கே ஊழியம் பண்ணுற கிராமங்களில் இன்னொன்று வீர ராகபுரம். ஸோ இந்த கிராமத்தில் கோவிட்னால் எஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆகி அந்த ரெக்கவரி வந்து ஸ்லோவாக ரொம்ப ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி மிஸ்ஸஸ் சத்யம்மா, மிஸ்ஸஸ் ஆதிலக்ஷ்மி. ஸோ இவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவங்க ஃபேமிலிக்கு கண்டினியூட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. சின்ஸ் ஹி இஸ் கோயிங் அவுட் டூயிங் மினிஸ்ட்ரி, அவங்க ஹி இஸ் எக்ஸ்போஸ் டு ஆல் கைண்ட் ஆஃப் harm illa. So let's pray that God protects him and his family. Okay? Mr. Emmanuel Prabhu, Mrs. Fanny Prabhu, அவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம்ல, அவங்களோட ஹெல்த்துக்காக we should continue to pray. Especially Fanny Prabhu aunty last week வந்து அவங்களோட ஃபைனல் அண்ட் 6th and final கீமோதெரப்பி செஷனை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கீமோதெரப்பி சைக்கிள் முழுசும் கடவுளை அவங்களோட இருந்து என்கரேஜ் பண்ணி பேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. ஸோ அதுக்காக தேங்க் பண்ணிவிட்டு இந்த கீமோதெரப்பினால அவங்களுக்கு எந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வராமல் திருப்பி பழையபடி அவங்க சீக்கிரமாக ஸ்ட்ரென்த்தையும் ஹெல்த்தையும் ரீகெயின் பண்ண வி ஷுட் கண்டினியூ டு ப்ரே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச்னால் யாரும் நம்ம பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ், நம்மளோட ஐக்கிய சங்கங்கள், ஃபெலோஷிப்ஸ், அப்புறம் நம்ம சர்ச்சோட இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும் வி ஷுட் கண்டினியூ டு ப்ரே. நம்மளோட இப்போ லாக்டவுனால் எவ்ரிதிங் இஸ் ஹேப்னிங் ஆன்லைனில். இந்த ஆன்லைன் சர்ச் சர்வீஸ், ஆன்லைன் சண்டே ஸ்கூல் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம், ஆன்லைன் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இதெல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்க ப்ரேயர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஜூனியர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த தியா கிறிஸ்டல் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆன்டிஸ் earnest request to you all is please join her in praying now. And not only now, உங்களோட டெய்லி இண்டிவிஜுவல் ப்ரேயர்ஸ்லேயும் ஃபேமிலி ப்ரேயர்ஸ்லேயும் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணணும். மறக்காமல் பண்ணுவீங்களா? ஓகே, நான் ஓவர் டு தியா. ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் ரேச்சல் அக்காக்காகவும் கிளெமெண்ட் அங்கிளுக்காகவும் ப்ரே பண்ணுறோம். ரேச்சல் அக்காக்காக ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. அவங்க ஒரு 3-day கிளப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜூனியர் கிட்ஸும் ப்ரீ ஸ்கூல்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் கிறிஸ்டியன் சில்ட்ரனும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஏசப்பா. அதுக்கு நன்றி. ரேச்சல் அக்காக்கு
ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. 3 டே கிளப்பில் வந்து எல்லா பசங்களும் எல்லாம் 3 டேஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. நாங்கள் கிளெமெண்ட் அங்கிளுக்காக ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. அவங்க வந்து கோவிட்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நன்றி. எல்லா வில்லேஜஸும் கோவிட்லேருந்து ரிகவரி ஆனதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. இந்த பேண்டமிக் போது எந்த பீப்புளுக்கும் பயம் இருக்கக்கூடாதுன்ட்டு ப்ரே பண்ணுறோம். நெல்வாய் பாளையம் வில்லேஜில் வந்து கோவிட் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ரிகவரி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வருது, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக நாங்கள் ரவி வர்மாவுக்கும் தர்ஷனுக்காகவும் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. வீரர் ராகபுரம்ல இருந்து மிஸ்ஸஸ் ஆடி லக்ஷ்மிக்காகவும் சத்யம்மாக்காகவும் ப்ரே பண்ணுறோம். அவங்க வந்து ரிகவரி ஆனதுக்காக நன்றி. அவங்க வந்து கம்ப்ளீட் ரிகவரி ஆகிறதுக்கு நாங்கள் உங்ககிட்ட ப்ரே பண்ணுறோம். கோவிடுக்கு வந்து ஒரு எண்டு தாங்க, அப்புறம் எக்கானமியை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. அதுக்கப்புறமா கோவிட் பேஷண்ட்லாம் ஹீல் ஆகிறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலிஸ்லேருந்து அவங்களுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட லவ் ஒன்ஸ் எல்லாருமே செத்து போகிறாங்க. அந்த ஃபேமிலிஸ்க்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு ஹோப்பும் என்கரேஜ்மெண்ட்டும் தாங்கணும் ஏசப்பா. நாங்கள் இப்போது ஃபேனி பிரபு ஆண்டிக்கும் இமானுவல் பிரபு அங்கிளுக்காக ப்ரே பண்ணுறோம். ஃபேனி பிரபு ஆண்டிக்கோட ரொம்ப நாளாக அவங்களோட ட்ரீட்மெண்ட் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது அவங்க கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபுல் ரிகவரி கொடுக்கறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணுறோம். அடுத்தது நான் சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ், ஃபெலோஷிப், சர்ச் மெம்பர்ஸ்க்காக ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. சண்டே ஸ்கூல், ஆன்லைன் சர்ச் சர்வீஸ், சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்க்காகவும் ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. மிஷினரிஸ்க்காகவும் நான் ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ நீங்கள் அவங்கள கைட் பண்ணணும் ஏசப்பா. அதுக்கப்புறம் எங்களோட சிட்டி, எங்களோட ஸ்டேட், எங்களோட கண்ட்ரிக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், எங்களை கைட் பண்ணணும். இயேசு மூலம் ஜெபிப்போம். ஆமீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஹானாஸ் பிரேயரை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் பவுல், ஒரு சின்ன கிளாஸ் பவுல்ல தண்ணி, ஒரு ஸ்ட்ரெயினர், அப்புறம் கொஞ்சம் பாசிப்பயிறு. வாங்க இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சின்ன கிளாஸ் பவுல் நம்மளை குறிக்குது. இந்த கிளாஸ் பவுல்ல இருக்கிற தண்ணி நம்மளுடைய மனசு, அதாவது நம்ம ஹார்ட்டை குறிக்குது. இந்த பாசிப்பயிறு தான் நம்மளை சுற்றி இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு ஹெல்ப் தேவைப்படுற விஷயங்கள், நம்மளால முடியாத காரியங்கள், இது எல்லாத்தையும் குறிக்குது. இப்போ இந்த கஷ்டம், கவலை, இது எல்லாமே நம்மளுடைய மனசுல கலக்க போகுது. இந்த பாசிப்பயிரை நாம இப்போ இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிறு இந்த தண்ணியில கலந்துருச்சு. அதாவது நம்மளுடைய மனசுல கஷ்டம், கவலை இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அண்ணாளுடைய மனசுலயும் இப்படித்தான், தனக்கு குழந்தையே பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நிறைஞ்சிருந்துச்சு. அண்ணாளுடைய பிரேயரை நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வாயை திறந்து பிரேயர் பண்ணல, அவங்க டைரக்டா அவங்களுடைய மனசுல இருந்து பிரேயர் பண்ணாங்க. 1 சாமுவேல் 1:15 நான் என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டேன், அதாவது I have poured my heart out into the Lord அப்படின்ட்டு ஹானா சொல்றாங்க. இந்த கப் தான் ஹானா. இந்த கப்ல இருக்கிற தண்ணி தான் ஹானாவுடைய மனசு. அதுல கஷ்டம், கவலை அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவங்க இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டாங்க. இந்த பெரிய பவுல் தான் காட். காட் கிட்ட இப்ப ஹானா அவங்களுடைய ஹார்ட்டை போர் பண்ண போறாங்க.
ப்ரேயருங்கிறது என்னது? ப்ரேயர் இஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் மேன் அண்ட் காட். அதாவது நம்மளும் நம்ம மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் காட் கிட்ட கன்வே பண்றதை தான் ப்ரேயர் அப்படின்னு சொல்றோம். ஹானா ப்ரேயர் மூலமா அவங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் இப்போ காட் கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. காட் அதை எப்படி சரி செய்யறாருங்கிறத பார்க்கலாம். காட் ஹானாவுடைய ப்ரேயரை கேட்டாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கேட்டாரு. தனக்கு குழந்தையே பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஹானா மனசுல இருந்த கஷ்டத்தை நீக்கும்படி ஹானாவுக்கு சாம்வேலை கர்த்தர் ஒரு கிஃப்டா கொடுத்தாரு. ஹானாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இப்போ இந்த ப்ரேயரை காட் எப்படி கேட்கிறாருன்னு பார்க்கலாம். காட் ஹானாவுடைய ப்ரேயரை கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரெயினர் மாதிரியான ஒரு டூலை தான் யூஸ் பண்றாரு. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் காட் இந்த மாதிரி எதுனா ஒரு ஹெல்ப்பை நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்ம மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நம்ம மனசை ஹார்ட்டை க்ளீனாக வச்சிருப்பாரு. இப்போ இந்த தண்ணியை நம்ம திருப்பி நம்மளுடைய பவுல்குள்ளே ஊற்ற போகிறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெயினர் வழியாக ஊற்ற போகிறோம். காட் எப்படி நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாரும் நீக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த தண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே க்ளீனாக ஆயிடுச்சு. அதாவது இதில் கலந்துருந்த இந்த கஷ்டம் துயரம் இது எல்லாமே இந்த பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை நம்ம இந்த ஸ்ட்ரெயினர் மூலமாக வெளியே எடுத்துட்டோம். இதே போல தான் காட் நம்மளுடைய மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நம்ம அதை விட்டு தூரமாக நீக்கிடுவார். நம்மளுடைய மனசுலேருந்து நம்ம டைரெக்டாக ப்ரேயர் பண்ணி நம்ம ஹார்ட்டை காட் கிட்ட போர் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா ஹானா போல நம்மளுடைய ப்ரேயரும் சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதே போல் நம்ம மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் காட் நம்மளை விட்டு தூரமாக நீக்கிடுவார். நம்ம ஹானாவுடைய ப்ரேயரில் பார்க்க வேண்டிய ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஹானாஸ் ப்ரேயர் வாஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரேயர். அவங்க கண்டினியூஸாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இந்த விஷயத்தை கேட்குறோமே ஆனால் கடவுள் நமக்கு இவ்வளோ நாளாக செய்யலையேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணுறதை விடலை. அவங்க கண்டினியூஸாக ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த பலன் கிடச்சிது. நாமளும் எவ்ரிடே நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நம்ம காட் கிட்ட சொல்லி நம்ம ஹெல்ப் கேட்கணும். நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும். நம்மளுடைய ப்ரேயர் கான்ஸ்டன்டானதாக இருக்கணும், கண்டினியூஸ் ஆனதாக இருக்கணும். ஹானா அவங்களுக்கு காட் சாம்வேலை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரே பண்ணதை ஸ்டாப் பண்ணாங்களா? இல்லை, நமக்கு கடவுள் கொடுத்த விஷயத்துக்காக அவங்க நன்றி செலுத்தினாங்க. அதாவது தேங்க்ஸ் கிவிங் சொன்னாங்க. நாமளும் அதே போல் நமக்கு கடவுள் என்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம ப்ரேயர் பண்ண எந்த விஷயம் நமக்கு கிடைச்சதுனாலும் நம்ம அதுக்காக நன்றி செலுத்தி தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்னென்னா, நம்மளுடைய ப்ரேயர் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆனதாக இருக்கணும். எவ்ரிடே நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம ப்ரே பண்ண விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங்கு செலுத்தணும். இதுக்காக நம்ம ஹானாவை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம பார்த்தோம். ஸோ இனிமே நம்ம எவ்ரிடே ப்ரேயர் பண்ணுவோம், காட் கிட்ட ஹெல்ப் கேட்போம், காட் நமக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் செலுத்துவோம். தேங்க்யூ. Do you know the meaning of grace? It means unmerited favors shown to sinners who don't deserve mercy. But God, who is rich in mercy and love, showed His favor upon us by sending His only begotten Son to earth to carry our sins upon the cross, so that you and I can have eternal life. This is what we read in Ephesians chapter 2 verses 8 and 9. For by grace are you saved through faith, and not of yourself. It is a gift of God, and not of works, lest any man should boast. This grace is an abundant grace. It covers the sin of even the worst criminal on earth. This grace, through the death of Jesus Christ, has granted us forgiveness from sins and eternal life. So, let's hear a song about this wonderful. Marvelous grace of our loving Lord, grace that exceeds our sin and our guilt. Yonder on Calvary's mount, outpoured there where the blood of the Lamb was spilled. Grace, grace, God's grace, grace that will pardon and cleanse within.
greater, yes, grace untold points to the refuge, the mighty cross. Grace, grace, God's grace, grace that will pardon and cleanse within. Grace, grace, God's grace, grace that is greater than all our sin. Marvelous, infinite, matchless grace, freely bestowed on all who need. You are longing to see His face, when in this moment His grace receive. Grace, grace, God's grace, grace that will pardon and cleanse within. Grace, grace, God's grace, grace that is greater than all our sin. ஹலோ சில்ட்ரன், குட் மார்னிங். இந்த கேம் டைமில் உங்களெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இந்த வார ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கோட வின்னர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸை பார்க்கலாம். ஆண்டி, உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா? கண்டிப்பாக ப்ரே பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ப்ரேனா என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு அதோட அப்ரிவேஷன் சொல்லித்தரேன். ப்ரேனா P for praise, R for repent, A for ask and Y for eat. நான் அது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கும் போது முதல்ல ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நமக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, ஆனாலும் காட் நம்மளை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதனால அவரை ப்ரைஸ் பண்ணி தேங்க் பண்ணணும். அப்புறம் ஆர்க்கு என்ன சொன்னேன்? ரிப்பெண்ட். ஸோ நம்மளுடைய பாவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடணும். நான் தப்பான விஷயங்கள் பண்ணிட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவரோட ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை அவரோட பிள்ளையா நம்மளை மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? A for ask. அதுக்கப்புறமா தான் நீ என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட உன்னுடைய எல்லா விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உனக்கு என்னென்ன தேவையோ அதை இயேசுவின் நாமத்தினால நான் கேட்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி உங்கள் சித்தம் என்னமோ அதன்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ ப்ரே பண்ணணும். அண்ட் Y for eat. அப்படின்னா நீ இவ்வளோ நேரம் நீ ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்ட, ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி நீ கவனிக்கணும்ல. நீ யார்கிட்டயும் நீ பேசும்போது
உங்க அப்பா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ நீ பேசும்போது நீ மட்டும் பேசிட்டு நீ போயிடுவியா? இல்ல இல்ல, உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நீ கவனிச்சு கேட்ப. அதே மாதிரிதான் நீ ஆண்டவர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீ காத்திருந்து நீ என்ன பண்ணணும், அவர்கிட்ட அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீ ட்ரை பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரேனா என்னன்னு சொல்லி நீங்க கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். P for praise, R for repent, A for ask and Y for eat. சரி, நான் இன்னும் ஒரு 5 finger rule உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 5 finger ruleனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஃபிங்கர்ஸும் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி யார் யாருக்கு ப்ரே பண்ணணும், எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லி இந்த 5 finger ரூல் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது என்ன ஃபிங்கர்? தம் ஃபிங்கர். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஃபிங்கர். திஸ் இஸ் தி middle finger or the authority finger, and this is the ring finger or the weak finger, and this is the tiny finger. ஓகேயா? ஸோ இப்போ வந்து தம் ஃபிங்கர் நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம கைகளை கூப்பும்போது இந்த தம் ஃபிங்கர் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட், இல்லை ஹார்ட் பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து உன்னுடைய இருதயத்துக்கு க்ளோஸ் ஆனவங்க, அதாவது உன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணணும். நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து உன்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விரல் வந்து எதை குறிக்கும்னா உன் லைஃப்பில் உனக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீ வந்து இப்படி பண்ணணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்லாம் யார் சொல்லுவா உனக்கு? உன்னுடைய டீச்சர்ஸ், ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் அண்ட் யோர் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே உனக்கு யார் யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ, பாஸ்டர், இன்னும் பெரியவங்க எல்லாருக்காகவும் நீ வந்து ஜெபிக்கணும். அப்புறம் இது வந்து ரெப்ரசன்ஸ் தி அத்தாரிட்டி. இப்போ அத்தாரிட்டினா என்ன? நம்ம நேஷனுக்காக, நேஷனில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, கவர்னர்ஸ்க்காக, கலெக்டர்ஸ்க்காக, மொத்த கவர்மெண்ட்காகவும் நீ ஜெபிக்கணும். அதுக்கு இந்த ஃபிங்கர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வந்து as I told you, இது வந்து என்னது? வீக் ஃபிங்கர். ஸோ ஃபார் த சிக் பீப்புள், இப்போ நிறைய பேர் வந்து கோவிட்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணணும். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து நீ அதுக்காக ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இதுதான் டைனி ஃபிங்கர். டைனி ஃபிங்கர் யாரு? நம்ம ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து நமக்கு ப்ரே பண்ணும்போது கடைசியாக ப்ரே பண்ணணும். ஸோ உனக்கு வந்து எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லி நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரூல், இந்த 5 finger ரூலை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ண இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. I'll just repeat. This is the thumb finger which represents close family and friends. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், உன்னுடைய ஹெல்ப், உனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, உனக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் ஃபிங்கர், யூ ப்ரே ஃபார் தி கவர்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் த வீக் ஃபிங்கர், and you pray for the weak people, the sick people, and this represents you. So உன்னை வந்து நீ கடைசியாக வச்சு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு கடைசியாக தான் நீ வந்து உனக்காக ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இன்னையிலேருந்து கண்டிப்பாக நீ வந்து இந்த ரூலை பேஸ் பண்ணி நீ ப்ரே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து உங்களோட கூட இருப்பாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் ரவுண்டுக்குள்ளே போகலாம். எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு வெனஸ்டே நைட்டுக்குள்ளே வந்து சேரணும். தேர்ஸ்டே நம்மளுடைய வெப்சைட்டில் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா?
சில கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் தான் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த கேம் டைமில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, bye, take care. ஹாய் ஜோன், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஹாய் கரண் அக்கா, நான் நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சுல்ல, எக்ஸாம் எழுதாமல் ஸ்கூலுக்கு போகாமன்னு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க போல். ஐயோ, அதை வேற ஏன் கேட்குற? எக்ஸாமே எழுதாமல் ஆல் பாஸ் போட்ட பேட்சுன்னு எங்களை கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த ரீசனுக்காவது இந்த கொரோனா சுச்சுவேஷன்லாம் நல்லாகி பழையபடி ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகி நானும் மறுபடியும் எக்ஸாம் எழுதணும்னு கடவுள்கிட்ட டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறேன். இட் இஸ் அ செல்ஃபிஷ் ப்ரேயர் பட் வித் அ சோஷியல் கன்சர்ன். ஓ, செல்ஃபிஷ் ப்ரேயர் வித் அ சோஷியல் கன்சர்ன் இன்க்ளூடட். நல்லா இருக்கே. சரி, இன்னைக்கான ஸ்டோரியை நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்ராஹிம் மலை தேசத்தில் எல்கானான்னு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு அன்னாள் பெனினாள் அப்படின்னு 2 ஒய்ஃப்ஸ். இதில் பெனினாளுக்கு குழந்தைங்க இருந்தாங்க, அன்னாளுக்கு குழந்தைங்க இல்லை. இந்த எல்கானா எவ்ரி இயர் தன்னோட 2 ஒய்ஃப்ஸையும் அழைச்சிட்டு சீலோவுக்கு கடவுளை தொழவும் பலி செலுத்தவும் போவார். அப்படி பலி செலுத்துகிற அந்த மீட்டை எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அன்னாளுக்கு மட்டும் டபுள் த போர்ஷன் கொடுப்பாராம் எல்கானா. ஆனால் இந்த பெனினாள் இருக்காங்களே, அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு உள்ளதை குத்தி காமிச்சு அவங்கள டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் எவ்ரி இயர் சீலோவுக்கு போகும்போது அண்ணாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பெனினாள் டீஸ் பண்ணுறதுனால அண்ணாள் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. அந்த சமயம் எல்கானா வந்து, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்க, 10 சன்ஸை விட நான் உனக்கு அதிகமாக இல்லையான்னு அண்ணாள் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அண்ணாள் மட்டும் டெம்பிளுக்கு போய் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணாங்க. கடவுள்கிட்ட, என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அவனோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்குன்னே ஒப்பு கொடுத்துருவேன், அவனோட தலையில் ரேசர் கூட படாமல் பார்த்துப்பேன்னு ஒரு பொருத்தனையை பண்ணி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. அண்ணாள் ரொம்ப நேரமாக ப்ரேயர் பண்ணுறத அப்போ அங்கே ஆசாரியனாக இருந்த ஏலி தாத்தா பார்த்துட்டு, என்ன இவ வாய் மட்டும் மூவ் ஆகுது, சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு ஒருவேளை இவர் ட்ரங்கன் உமனாக இருப்பாளோன்னு நினச்சி கிட்ட போய், ஏம்மா நீ எவ்வளவு நாள் இப்படி வெறிச்சிருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொன்னார். அதுக்கு அண்ணாள், அப்படி இல்லை, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், மற்றபடி I have drunk neither wine nor any strong drink, so do not regard me as a worthless woman அப்படின்னு ஏலி கிட்ட சொன்னாங்க. ஏலியும், சரி சமாதானத்தோட போ, நீ கேட்ட மாதிரியே கடவுள் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லே அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கடவுளிடத்தில் அவனை கேட்டேன் அப்படின்னு அந்த பையனுக்கு சாம்வேல் அப்படின்ற பேரை வச்சாங்க. நெக்ஸ்ட் இயர் எல்கானா அவங்க ஃபேமிலி சீலோவுக்கு போகும்போது, நான் இந்த டைம் வரலை, சாம்வேலுக்கு மதர்ஸ் ஃபீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நானே அவனை காட்ஸ் ப்ரெசன்ஸில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு அண்ணாள் சொன்னாங்க. அதற்கு எல்கானா, நீ உன் விருப்பப்படியே செய், கடவுளோடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராகன்னு சொன்னார். சாம்வேலுக்கு மதர்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எல்கானாவும் அண்ணாலும் 3 காளையையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கிட்டு சாம்வேலையும் அழைச்சிக்கிட்டு சீலோவுக்கு போனாங்க. காளையை பலி செலுத்தினதுக்கப்புறம் சாம்வேல் ஏலி கிட்ட கொண்டு போய், இவனுக்காக தான் நான் இங்கே ப்ரேயர் பண்ணேன், கடவுளும் என் ப்ரேயரை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, அதனால இவனை கடவுளுக்கென்று கேட்கப்பட்டபடியால் இவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கடவுளுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏலி கிட்ட சாம்வேலை ஒப்படைச்சாங்க. அப்புறம் அண்ணாள் கடவுளை ப்ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடினாங்க. ஃபர்ஸ்ட் சாம்வேல் 2nd chapter verses 1 to 10 அந்த பாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயரும் எல்கானாவும் அண்ணாலும் சீலோவுக்கு போனாங்க. அப்போ அண்ணாள் சாம்வேலுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அண்ணாள் அவங்களோட ஃபர்ஸ்ட் சன்னை காடுக்கு என்று கொடுத்ததுனால கடவுள் அவங்களுக்கு இன்னும் 3 sons and 2 daughters கொடுத்தாரு. சரி, இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்ல? ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கடவுள் அப்ரஸ்ட் பீப்புள் ஒருவேளை சத்தமாக கூட ப்ரேயர் பண்ண முடியாமல் மனசுக்குள்ளே பண்ணுற ப்ரேயரை கூட கேட்குறாரு, கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. கரெக்டா?
அஃப்கோர்ஸ் எஸ், பட் ஆனால் அதில் ஒரு சோஷியல் கன்சர்னும் இன்க்ளூட் ஆயிருக்கணும். இங்கே அண்ணால் ஒரு ஆண் குழந்தைய மட்டும் கேட்கல, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்னு ஜட்ஜஸ்ல முடியுது. அதனால அந்த நேஷன் ஒரு லீடரை கேட்டாங்க. அன்னாளுக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தை சாம்வேல் தான் பெரிய ராஜாக்களான சவுல் மற்றும் டேவிடெல்லாம் அனாயின் பண்ற அளவுக்கு கர்த்தர் அவரை பெரிய ஆளாக்கி ஆசீர்வதிச்சாரு. ஹானாஸ் ப்ரேயரை பற்றி ஸ்டோரி கேட்டு ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பைபிளில் வேறையும் நிறைய ப்ரேயர் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. யாக்கோபு, எலியா, தாவீது, இப்படி இவங்க எல்லாம் எப்படி ப்ரேயர் பண்ணாங்கங்கிறத இந்த கோரியா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினியில் இறங்குவரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினியில் இறங்குவரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே, இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே, இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஜோயனும் கெரனும் ஹேனா ஆண்டி ப்ரேயரை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல. ஹேனா ஆண்டி காடுக்கிட்ட ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்கள் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது காட் கேட்டு அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. அவர் தான் சாம்பேல் ப்ராஃபட்டாக மாறினார். அந்த சாம்பேல் ப்ராஃபட் அந்த டைமில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுகிற ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் இஸ்ரேலைட்ஸோட ஃபஸ்ட்டு கிங் சால் அனாயிட் பண்ணார், கிங் டேவிடையும் அனாயிட் பண்ணார். இந்த ஹேனா ஆண்டியோட ப்ரேயர் வந்து எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸாக இஸ்ரவேலர்களுடைய கரிசனை குறித்ததாக இருந்ததில்ல. அதனால தான் அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ காட் உங்களை பார்த்து கேட்குறார், உங்களுடைய ப்ரேயர்ஸ் எப்படி இருக்குது? செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கா?
அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் செல்ஃப்லெஸ் ப்ரேயரை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். லார்ட்ஸ் ப்ரேயரில் ஜீசஸ் அவங்க டிசைபிள் சொல்லி கொடுத்துருந்தாரு, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொன்னார்ல. அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது பரலோகத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது, அதுதான் கடவுளுடைய சித்தம். அதுவே பூமியிலையும் செய்யப்படணும்னு காட் விரும்புகிறார். காடை பற்றி தெரிஞ்சவங்க யார்? கொஞ்சம் பேர், நம்ம எல்லாரும் இல்லை. நம்மளை கொண்டு தான் அவர் அந்த சித்தத்தை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் என்ன ஆகணும்னு நினச்சிட்ருக்கோம்? டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம்ல. ஸோ இதில் நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன், கூடிய ஒரு டாக்டர் ஆவேன் அப்படின்னு நீங்கள் காடுகிட்ட கேட்டால் நிச்சயம் உங்கள் ப்ரேயர் கேட்கப்படும். நான் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகி சில நல்ல திட்டங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற திட்டங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரேயர் கேட்கப்படும். ஸோ நல்ல மெடிசன்ஸ் கண்டுபிடிப்பேன் சயின்டிஸ்ட் ஆகி அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா அது கேட்கப்படும். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் செல்ஃப்லெஸ்ஸாக சோசியல் கன்சர்னிங்காக இருக்கணும்னு காடு கேட்குறாரு. இந்த ஜப சிந்தையோட நம்ம ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவாங்கிற சாங்கை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு வரிகளாக உணர்ந்து நம்ம பாடலாம். பாடல் முடிஞ்சோடனே நம்மளை நாம சரண்டர் பண்ணுவோம். இனிமேல் நம்மளுடைய ப்ரேயர் சோசியல் கன்சர்னோட இருக்கட்டும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்புள்ள சாமி, இந்த அருமையான வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஓய்வு நாளை கொடுத்து உண்மை துதிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே எவ்வளோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஓய்வு நாள் பிள்ளைகளாக கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே ஜபத்தை குறித்து அதிகமாக தியானிக்க கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே உம்மிடத்தில் ஜபத்தின் மூலமாக கேட்பதும்
வரும்போது கர்த்தாவே நீர் அநேக காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே பாடல்கள் மூலமாகவும் ஸ்கிட்டு மூலமாகவும் இன்னும் கர்த்தாவே பலமான காரியங்கள் மூலமாகவும் கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளா அப்பா பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்ததுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அவர்கள் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே பிள்ளைகள் இன்னும் உம்முடைய காரியங்களிலே கர்த்தாவே அதிகமாய் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்போ இதற்காக செய்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் உமது கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இதற்கு இந்த ஆன்லைன் மூலமாக செய்யும் போது எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீங்கி போய் கர்த்தாவே சீக்கிரமாக கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் கொடுங்க ராஜா. அப்பா இதோ கர்த்தாவே இந்த நாட்களிலே பலவிதமான போராட்டங்களோடு தவித்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா இதோ உம்மிடத்திலிருந்து அப்பா அந்நாள் கர்த்தாவே கதறி அழுது கர்த்தாவே உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்த கர்த்தாவே அவளுக்கு ஏற்ற அப்பா காரியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ராஜா. அந்த குழந்தையை கொடுத்து கர்த்தாவே நீர் அவளை கண்ணீரை துடைத்த போல கர்த்தாவே இந்த நாட்களிலும் கர்த்தாவே அப்பா எவ்வளோ பேர் கர்த்தாவே கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க ராஜா. அவள் ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் கேட்டு பலவீனங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா அந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததன் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதான்னு கர்த்தாவே இந்த நாட்களிலே தவித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் மெய்யான தேவன் என்பது அவர்கள் ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுங்க கர்த்தாவே. கேட்கின்ற ஒவ்வொருவரும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ராஜா, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதான கிருபையும் கொடுங்க ராஜா. எங்கள் சபையை உடைய கருத்தில் வைக்கிறோம், சபை போதகர் உடைய கருத்தில் வைக்கிறோம், சபையின் ஐக்கிய குழுக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் வைக்கிறோம், சபை கமிட்டி மெம்பர்ஸ் கர்த்தாவே, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸு அப்பா இன்னும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த நாட்களில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே கல்வியிலே கர்த்தாவே பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் இருக்காங்க ராஜா. சரியாக படிக்க முடியாத சூழ்நிலை ராஜா. அப்பா சீக்கிரமாக அப்பா அந்த சூழ்நிலைகள் மாறி கர்த்தாவே பிள்ளைகள் பள்ளிகளுக்கு சென்று படிக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எந்த விதத்திலும் தடங்கள் இல்லாதபடி அப்பா இந்த கர்த்தாவே இந்த நாட்களிலே +2 முடித்து இன்னும் உயர்கல்விக்காக செல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உடைய கருத்தில் வைக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை கிடைக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்ய உதவி செஞ்சதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ராஜா. மீட்பப்பா சுர்க்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பவங்களையும் மறவாதே, ஆமீன். நம்ம அன்னாளின் ஜெபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. எப்படி அன்னாள் ஊக்கமாக ஜெபம் பண்ணா, அது மாத்திரம் இல்லாம கடவுளிடத்துல ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணான்னு பார்க்குறோம். அந்த பொருத்தனையின் அடிப்படையில் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பெற்றுக்கொண்டாள்னு நம்ம பார்க்குறோம். இந்த பொருத்தனைங்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பொருத்தனை செய்த ஒரு நியாயாதிபதியை விட்டுட்டு வந்துட்டோம். அதனால அடுத்த வாரம் அந்த பொருத்தனை செய்த நியாயாதிபதி பற்றி ரூஃபஸ் அங்கிளும் கிறிஸ்டியான்ட்டியும் நமக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட்.